கருணாகரசூரீந்திர குருவர்யபதாம்புஜாம் நவநீதநட்டோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. திவ்ய தேச வைபவம் திருவெள்ளரை. கடந்த 3 வாரங்களாக ஸ்ரீ ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி இயற்றிய திவ்ய தேச வைபவ ஸ்துதி அப்படிங்கிற நூலின் அடிப்படையில் திருவரங்கம், திரு உறையூர், திரு கரம்பனூர் அதாவது உத்தமர் கோயில் என்கிற திவ்ய தேசங்களின் சிறப்புகளை பார்த்தோம். இன்றைய தினம் வேதாத்ரி, ஸ்வேதாத்ரி என்று பெயர் பெற்ற திருவெள்ளரை என்கிற க்ஷேத்திரத்தின் மகிமைகளை பார்க்கலாம். ஆசுகவி சுவாமி இந்த க்ஷேத்திரத்தை பற்றி 4 ஸ்லோகங்கள் இயற்றிருக்கிறார். அற்புதமான ஸ்லோகங்களை கொண்டு திவ்ய தேசத்தின் சிறப்புகளை பார்ப்போம். முதல் ஸ்லோகம். வேதாத்ரி ஸ்ருங்கே விமலாகிருதி ஸ்ரீ விமானவர்யே குஷபத்மமூலைஹி தீர்த்தைர்விருத சப்தபிரத்ர தேவஹ ஸ்ரீ புண்டரீகாக்ஷ இதி பிரசித்தஹ. இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமானுக்கு ஸ்ரீ புண்டரீகாக்ஷன் என்கிற பிரசித்த திருநாமம் உண்டு என்கிறார் சுவாமி. ஸ்ரீ புண்டரீகாக்ஷ இதி பிரசித்தஹ அப்படிங்கிறார். புண்டரீகாக்ஷன் என்பது எம்பெருமானுக்கு அற்புதமான ஒப்பற்ற ஒரு திருநாமமாக ஆகும். ஏன்னா இது எம்பெருமான் நாராயணனுக்கே உரிய அடையாளம். எம்பெருமான் நாராயணன் எந்த ஒரு அவதாரத்தை எடுத்தாலும் அவன் தன்னுடைய தாமரை கண்ணை மட்டும் விடுறதே கிடையாது. மீனாக இருந்தாலும் தாமரைக்கண், ஆமையாக வந்தாலும் தாமரைக்கண், வராகமாக தோன்றினாலும் தாமரைக்கண். மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனஹா என்று சொல்லுவார் பராசர மகரிஷி. அந்த மாதிரி தாமரை கண்ணன் புண்டரீகாக்ஷன் என்பது நாராயணனுக்கே உரிய திருநாமமாக ஆகும். அந்த திருநாமத்துடன் இந்த க்ஷேத்திரத்திலே பிரசித்தி பெறுகிறார் சுவாமி என்று சாதிக்கிறார் ஆச்சாரிய சார்வபௌமர். ஸ்ரீ புண்டரீகாக்ஷ இதி பிரசித்தஹா என்று சொல்லி இந்த க்ஷேத்திரத்துக்கு வேதாத்ரி என்று பெயர் உண்டு. இங்கே ஒரு சிறிய மலை உண்டு. வேதமே வடிவமாக வந்து அந்த மலையாக இருக்கிறது என்பது ஐதிஹ்யம். இந்த மலை வெள்ளை கற்களால் செய்யப்பட்டது. அதனாலே அதற்கு ஸ்வேதாத்ரி என்றும் பெயர் உண்டு. வேதாத்ரி ஸ்ருங்கே என்று ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. இந்த க்ஷேத்திரத்திலே அழகிய திருவெள்ளரை என்று பெயர் பெற்ற இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் வசிக்கக்கூடியது விமலாகிருதி விமானத்திலே. வேதாத்ரி ஸ்ருங்கே விமலாகிருதி ஸ்ரீ விமானவர்யா என்று பாடுகிறார். இதே க்ஷேத்திரத்தில் பல தீர்த்தங்களும் உண்டு. தீர்த்தங்களுக்குனே பெயர் பெற்ற க்ஷேத்திரம் இது என்று சொல்லுகிறார். எத்தனை தீர்த்தங்கள் இருக்குன்னு கேட்டால் 7 தீர்த்தங்கள்ங்கிறார் சுவாமி. குஷபத்மமூலைஹி தீர்த்தைர்விருத சப்தபிஹி அப்படிங்கிறார். எந்த தீர்த்தங்கள் என்று பெயர் கேட்டால் குஷதீர்த்தம், சுக்ர தீர்த்தம், புஷ்கல தீர்த்தம், பத்ம தீர்த்தம், வராக தீர்த்தம், மணிகர்ணிகா தீர்த்தம். இந்த மாதிரி 7 தீர்த்தங்கள். இதை தவிர 3 புஷ்கரணிகளும் உண்டு. திவ்ய புஷ்கரணி, கந்த புஷ்கரணி, க்ஷீராப்தி புஷ்கரணி என்று 3 புஷ்கரணிகளும் உண்டு இந்த க்ஷேத்திரத்திலே என்று சொல்லுகிறார். இப்பேற்பட்ட தூய்மையே இடமாக இருக்கக்கூடிய தீர்த்த க்ஷேத்திரமாக விளங்கும் இந்த வேதாத்ரியிலே எம்பெருமான் தாமரை கண்ணனாக இருப்பது என்ன வியப்பு! தீர்த்தத்தை கண்டால் தாமரை மலரும் அல்லவா? அப்பேற்பட்ட தீர்த்த க்ஷேத்திரத்திலே தீர்த்தனாகிற எம்பெருமான் தாமரை கண்ணனாக விளங்குகிறான். அடுத்த ஸ்லோகம். பிராச்சீ முகஸ்திஷ்டதி யஸ்ய தேவி பிரகீர்த்திதா பங்கஜவல்லிகேதி ஸ்ரீபூசுபர்ண சிபிசக்கரவர்த்தி மிருகண்டுபூ பத்மஜருத்ரமுக்யாக. இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் கிழக்கை நோக்கி நிற்கின்றான். அழகிய நின்ற திருக்கோலம். கிழக்கை நோக்கி நிற்கின்றான் எம்பெருமான். பிராச்சீ முகஸ்திஷ்டதி என்கிறார் சுவாமி. இவனுடைய தேவிக்கு என்ன திருநாமம்? இவனுக்கு ஏத்த திருநாமம்தான். தேவி பிரகீர்த்திதா பங்கஜவல்லிகேதி. புண்டரீகாக்ஷனுடைய தேவி பங்கஜவல்லி. இவன் தாமரை கண்ணன், அவள் தாமரை வல்லி, பங்கஜவல்லி. இந்த க்ஷேத்திரத்திலே பல பேருக்கு பிரத்யட்சமாக இருந்தான் எம்பெருமான். ஸ்ரீபூ சுபர்ண சிபி சக்கரவர்த்தி மிருகண்டுபூ பத்மஜ ருத்ரமுக்கியாக என்று சொல்லுகிறார். ஸ்ரீதேவி, பூதேவி, சுபர்ணன் என்கிற கருடன், சிபி சக்கரவர்த்தி, மார்க்கண்டேயர், பிரம்மா, ருத்ரன்
இத்தனை பேருக்கு பிரத்யக்ஷம் இந்த க்ஷேத்திரத்திலே. இதில் ஸ்தல புராணத்தின்படி பார்த்தோமானால் பல விஷயங்கள் தெரிகிறது. பல புராணங்கள் இந்த க்ஷேத்திரத்தை பற்றி பேசுகின்றன. பல வைஷ்ணவ கிரந்தங்கள் இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லுகின்றன. அதில் சிபி சக்கரவர்த்தியினுடைய கதை ஸ்தல புராணத்தில் விவரணமாக சொல்லப்பட்டிருக்கு. சிபி சக்கரவர்த்தி ஒரு சமயம் வேட்டையாடிக்கொண்டே வந்தாராம் இந்த க்ஷேத்திரத்தின் பக்கலிலே. அப்போ ஒரு வெள்ளை பன்றி அவர் கண்ணுக்கு பட்டுது. அந்த பன்றியை துரத்தலாம்னு பின்னாடி போனார். பன்றி 7 அடி எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாம்பு புத்துக்குள்ளே மறைஞ்சு போயிடுது. 7 அடி வச்சுது, திடீர்னு மறைஞ்சு போயிடுது. இப்படி மறைஞ்சு போயிடுதுன்னு பார்த்த உடனே இந்த சக்கரவர்த்திக்கு ஏதோ ஒன்று திவ்யமாக இங்கே இருக்கிறது அப்படின்னு தோணி போயிடுது. பக்கத்திலேயே மார்க்கண்டேய மகரிஷி வேற தபஸ் பண்ணின்னு இருக்கார். மகரிஷியை போய் கேட்கலாமா, தபஸை பங்கம் பண்ணலாமான்னு இவன் யோஜனை பண்ணின்னு இருக்கும் பொழுதே அங்கே ஒரு அஷரீரி வாக்கானது கேட்டுது. மகாராஜா, இந்த புத்தை நீர் பால் அபிஷேகம் பண்ணி கலைக்க வேண்டும், உள்ளே நாம் இருப்போம் என்கிற குரல். அது சாக்ஷாத் எம்பெருமானின் திவ்ய குரல். அந்த குரல் கேட்டவுடனே இவருக்கு மயிர் செலுத்து போச்சு சிபி சக்கரவர்த்திக்கு. அப்பொழுது மார்க்கண்டேயரும் கண் திறந்து எம்பெருமான் திருவுள்ளத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தினார். சிபி சக்கரவர்த்தியும் பாலை வெள்ளமாக கொண்டு வந்து இந்த வெள்ளரை க்ஷேத்திரத்திலே எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் செஞ்சு அவரை அந்த புத்திலிருந்து மீட்டுண்டு வந்தார். அழகிய கோயிலை அமைத்தார். இந்த க்ஷேத்திரத்தில் பல வைஷ்ணவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அப்படின்னு மார்க்கண்டேயர் ஆணையிட்டார். சிபி சக்கரவர்த்தியும் இவருடைய ஆணையை ஸ்ரேன ஏற்கொண்டு கங்கா தீரத்துக்கு போய் அங்கேருந்து 3700 வைஷ்ணவர்களை இங்கே எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்தார். இந்த வைஷ்ணவர்களிலே சில பேர்களை தான் பிற்காலத்தில் சுவாமி ராமானுஜர் கர்நாடக தேசத்துக்கு அழைச்சிண்டு போனார் அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது. இப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தல புராணம் உடைய க்ஷேத்திரம் சிபி சக்கரவர்த்திக்கு எப்படி பிரத்யக்ஷமாக இருந்தார் எம்பெருமான் அப்படிங்கிறதையும் சொன்னார் சுவாமி. மேலே சொல்கிறார் 3வது ஸ்லோகத்தில், யத்தர்ஷினோஹோ யக்கில விஷ்ணு சித்தைஹி கலித்விஷாச்சஸ்து தவைபவோயம் ஸ்ரீ விஷ்ணு சித்தேன ச வத்சரத்னம் மாதா பஜத் பிரம்மவிதாம் வரிஷ்டா. இந்த க்ஷேத்திரத்துக்கு எந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள்? 2 ஆழ்வார்கள். ஒருத்தர் விஷ்ணு சித்தன் என்று சொல்லக்கூடிய பெரிய ஆழ்வார், இன்னொருத்தர் கலித்விஷா என்று சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார் கலியன். இவர்கள் 2 பேரும் 2 விதமாக மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள். ரொம்ப சுவாரஸ்யம். விஷ்ணு சித்தர் என்கிற பெரிய ஆழ்வார் கண்ணனை குழந்தையாக பாவித்தவர். கண்ணனின் குழந்தை பருவ விளையாட்டுகள் பல பாடியிருக்கிறார் அவர். அதில் காப்பிடல் பகுதியில் இந்த க்ஷேத்திரத்தை மங்களாசாசனம் செய்கிறார். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார், சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய், அந்தியம் போதிதுவாகும் அழகனே காப்பிடவாராய் என்று தொடங்கும் அழகான பதிகம். இதில் சந்திரன் மாளிகை சேரும் வெள்ளரை அப்படின்னு இந்த க்ஷேத்திரம் எவ்வளவு சிறப்பு உடையது, எவ்வளவு ஐஸ்வர்யம் உடையது அப்படிங்கிறத பாடுறார். கண்ணனுக்கு காப்பிடலும் இடுகிறார் இந்த க்ஷேத்திரத்திலே. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் வச்சிருக்கார். ஸ்ரீ விஷ்ணு சித்தேன ச வத்சரத்னம் மாதா பஜத் பிரம்ம விதாம் வரிஷ்டா. இந்த விஷ்ணு சித்தன் என்கிற பெரியாழ்வார் எம்பெருமானுக்கே மாதாவாக இருந்தார். மாதாவாகிற பாவனையில், யசோதையாகிற பாவனையில் பாசுரங்கள் பாடினார். இந்த ஆழ்வாரைப் போலவே ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவர் யாருன்னு கேட்டால் அவர் நடாதூர் அம்மாள். அவரும் எம்பெருமானுக்கு அம்மா என்கிற பாவத்திலே இருந்தார். அதனாலேயே அவருக்கு அம்மாள் என்கிற திருநாமம் வந்தது. இந்த நடாதூர் அம்மாளுடைய ஆச்சாரியன் எங்களாழ்வான் என்கிற விஷ்ணு சித்தர். எப்படி விஷ்ணு சித்தராகிற பெரியாழ்வார் எம்பெருமானுடைய மாதாவாக இருந்தாரோ அதே போல விஷ்ணு சித்தராகிற எங்களாழ்வானுடைய சீடரான நடாதூரம்மாளும் எம்பெருமானுக்கு மாதாவாக இருந்தார். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷ்ணு சித்தராகிற எங்களாழ்வான் அவதரித்த ஸ்தலம் இந்த திருவெள்ளரையாக ஆகும். ஆக விஷ்ணு சித்தன் பாடிய ஸ்தலமும் இது, விஷ்ணு சித்தன் அவதரித்த ஸ்தலமும் இது.
2 விஷ்ணு சித்தர்களும் எம்பெருமானுக்கு மாதாவாகிற சம்பந்தத்தை உடையவர்கள். இந்த அழகான விஷயத்தையும் இதே ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் சுவாமி. இன்னொரு விஷயம், கலியன் விஷயமாக என்ன இருக்கிறதுன்னு கேட்டால், திருமங்கையாழ்வாராகிற கலியன் இந்த க்ஷேத்திரத்திலே தங்கி கொண்டுதான் திருவரங்கத்துக்கு மதில் கட்டினார். அப்பேற்பட்ட பெரிய திருப்பணியை செய்வதற்கு அவர் தங்கி இருந்த இடம் இந்த க்ஷேத்திரம், வேதாத்ரி ஆகிற திருவெள்ளரை எனும் க்ஷேத்திரம். கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் சுவாமின்னு பார்ப்போம். ஏனைவ திருஷ்டோ நிகமாந்த சூரிஹி ததா விதாம் கீர்த்திமவாபபூமௌ ஸ்வஹம்ச சந்தேஷ சுகாவ்யரத்னே யதேஷ சம்வர்ண மாததன. சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேஷம் எனும் அழகிய காவியத்தை இயற்றினார். அதில் எம்பெருமான் ராமன் ஹம்சத்தை தூது விடுகிறார். அந்த ஹம்சம் பல திவ்ய தேசங்கள் வழியாக பறந்து போகிறது. அந்த ஹம்சம் பறந்த ஒரு திவ்ய தேசமானது திருவெள்ளரை. அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் வாயாலேயும் மங்களாசாசனம் பெற்ற அற்புத திவ்ய தேசமாக இது விளங்குகிறது என்று சொல்லி திருவெள்ளரை க்ஷேத்திரத்தின் பெருமையை பலவிதமாக தெரிவித்தார் ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி. இன்னொரு முக்கியமான விஷயமும் உண்டு திருவெள்ளரை விஷயத்தில். கலியன் என்று சொல்லக்கூடிய திருமங்கையாழ்வார் இந்த க்ஷேத்திரத்திலே இருக்கும் எம்பெருமானை ஸ்வேத ஹயக்ரீவனாக பார்க்கிறார். இந்த க்ஷேத்திரத்தினுடைய வரலாறில் ஸ்தல புராணத்தில் ஒரு வெள்ளை பன்றியாக ஸ்வேத வராகமாக எம்பெருமான் முதலிலே வந்து அதுக்கப்புறம் அந்த புத்துக்குள்ளே மறைஞ்சார்னு பார்த்தோம். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் வராக தீர்த்தமும் உண்டு, ஸ்வேத வராகத்தினுடைய சம்பந்தமும் உண்டு, ஸ்வேத ஹயக்ரீவனுடைய சம்பந்தமும் உண்டு என்று கலியனும் பாடுகிறார். வசையில் நான்மறை கெடுத்த அம்மலர் அயற்கருளி முன்பரிமுகமாய் இசைகொள் வேதநூல் என்றிவை பயந்தவனே எனக்கருள் புரியே உயர்கொள் மாதவி போதொடுலாவிய மாருதம் வீதியின் வாய் திசையெல்லாம் கமழும் பொழில் சூழ் திருவெள்ளரை நின்றானே என்று சொல்லுகிறார் பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார். நான்மறையை எப்பொழுது அயனாகிற பிரம்மன் தொலைத்தானோ அந்த க்ஷணத்திலே அவன் தவித்த பொழுது வெள்ளை பரிமுகமாகி வந்தான் எம்பெருமான். அந்த எம்பெருமானை திருவெள்ளரையிலே காணலாம் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். இதனால தான் பிரம்மாவுக்கும் பிரத்யக்ஷமாக இருக்கிறார் என்கிற விஷயமும் வருகிறது. அடுத்த பகுதியிலே அடுத்த திவ்ய தேசத்தின் சிறப்பை பார்க்கலாம்.